அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிளான் டாக்டர் சரவணன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மரவள்ளி கிழங்கு ஆரம்பம் முதல் அறுவடை வரை என்னென்ன செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா களிமண் மற்றும் வண்டல் மண், இந்த ரெண்டு மண்ணிலையும் நம்ம மரவள்ளி கிழங்கு பயிர் செய்ய முடியாது. ஏன்னா மரவள்ளி கிழங்குக்கு அதிக ஈரம் தேவைப்படாது. இந்த ரெண்டு மண்லேயும், அதாவது களிமண் மற்றும் வண்டல் மண், இந்த ரெண்டு மண்லேயும் பார்த்திங்கன்னா ஈரம் அதிகமாக ஓதங்காக்கும். அதனால் இந்த ரெண்டு மண்ணிலையும் நம்ம பயிர் செய்ய முடியாது. மரவள்ளி கிழங்கு போடுறதுக்கு சரியான பருவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி, இன்னொரு பருவம் பார்த்திங்கன்னா மே டு ஜூன். இந்த ரெண்டு பருவத்தில் நம்ம நடவு செய்யலாம். கோடை உழவு அவசியங்க. ஏன்னு பார்த்தோம்னா மண்ணில் இருக்கிற பூஞ்சான், அப்புறமே புழுக்கள், இதெல்லாம் கோடை உழவு செஞ்சோம்னா தான் அதெல்லாம் அழியும். நடவைக்கு முன்னாடி, அதாவது நடவு செய்கிறதுக்கு முன்னாடி சணப்பை இல்லைன்னா தக்கப்பூண்டு, இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ விதைச்சி நல்லா வளர்ந்த பின்னாடி ரொட்டாவேட்டரில் 2 முறை ஓட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் 5 கலப்பையால் 2 உழவு செய்யணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாம் நல்ல மண்ணுக்கு வளமாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கிற நூற்புழு, இது எல்லாம் இந்த நம்ம விதைக்கிற சணப்பை தக்கப்பூண்டோட வேருக்குள்ளே ஏறிக்கும். நம்ம ஓட்டி விடும்போது அந்த நூற்புழு எல்லாம் செத்துரும். இதுக்காக தான் நம்ம சணப்பை தக்கப்பூண்டு விதைக்கிறோம். அடுத்தது பார் அளவு பார்த்திங்கன்னா 3 அடி கால் தான் ஓட்டணும். ஏன்னா குச்சி இடைவெளி பார்த்திங்கன்னா 3க்கு 3 தான் நம்ம போட போகிறோம். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 1 டன் குச்சி தேவைப்படும். குச்சி கட் பண்ணதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு 50% 1 கிலோவும், இது கூட குளோரிபைபாஸ் 20 EC 2 லிட்டரும் ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து குச்சியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம நடவு செய்கிற குச்சி வெள்ளைப்பூச்சி இல்லைன்னா கரையான் இல்லைன்னா பூஞ்சா நோய் ஏதாவது பாதிச்சிருந்தால் அதை சரி செய்யத்தான் இந்த விதை நேர்த்தி. இப்போது குச்சி நடவு செஞ்சிட்டோம். 3வது நாள் களைக்கொல்லி என்ன பயன்படுத்தலான்னா ஆக்சிஃப்ளோரோஃபன் 23.5% EC ஒரு ஏக்கருக்கு 250லேருந்து 300 மில்லி மருந்தை 100லேருந்து 120 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா நனையிற மாதிரி அடித்து விடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதையாக கடந்து முளைக்கிற களைகள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். கோரா அருகம்பில் தவிர மீதி எல்லா களைகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா குச்சி ஏதாவது புல போயிருந்தால் 20 நாளைக்குள்ளேயே வச்சிடணும். அடுத்தது 15வது நாள் ஹியூமிக் ஆசிட் 12% ஒரு ஏக்கருக்கு 2 லிட்ரு, அப்படி இல்லைன்னா ஹியூமிக் ஆசிட் 98% ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ 200 லிட்டர் தண்ணியில் கலந்து கீழே விடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வேர் வளர்ச்சி நல்லா கிடைக்கும், குச்சி நல்லா எந்திரிக்கும். 30லேருந்து 45வது நாளைக்குள்ளே களை எடுத்து மேலோரமாக DAP ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை, காம்ப்ளெக்ஸ் 1 மூட்டை, மைக்ரோ ஃபுட்டு 10 கிலோ, இது 3ஐயும் கலந்து செடிக்கு செடி போட்டு தண்ணி கட்டணும். அப்போவும் நமக்கு குச்சி வெளுத்த மாதிரி வந்தால் ஜிங்க் சல்பேட் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ, பெரஸ் சல்பேட் 20 கிலோ கலந்து கீழே வச்சு தண்ணி கட்டுங்க. நல்லாவே பச்சை திரும்பிக்கும். 30 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ளே முதல் மருந்து என்ன அடிக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். மோனோகோட்டோபாஸ் 36%, 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி, பப்ரோபெசின் 15% ப்ளஸ் அசிபேட் 35%, இது காம்பினேஷனில் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம், ஆல்-19 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், மைக்ரோஃபுட்டு 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், சிலிக்கான் பேஸ்டு ஸ்டிக்கர் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி, இது 5ஐயும் கலந்து முதல் மருந்தாக அடிக்கணும். அடுத்தது 90வது நாள் பார் அணைக்கும் போது என்ன உரம் கொடுக்கலான்னு பார்ப்போம். CMS, அதாவது கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இது 3ம் கலந்தது ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை, 10க்கு 26 26 2 மூட்டை, பொட்டாஸ் 1 மூட்டை, அம்மோனியம் சல்ஃபேட் 1 மூட்டை, இது 4ம் கலந்து கீழே வச்சு விட்டுறணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தால் செம்பேன் வரும், அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி வரும். செம்பேன் வந்தால் ஸ்பைரோமெசிஃபன் 22.9%, 10 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி, தயமதெக்சிம் 25%, 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம், சிலிக்கான் பேஸ்டு ஸ்டிக்கர் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி,
அப்படி இல்லைன்னா ப்ராப்பர் கைட்டு 57%, 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி, சல்ஃபர் 80%, 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம், சிலிக்கான் பேஸ்டு ஸ்டிக்கர் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி. இதை 2 காம்பினேஷனில் ஏதோ ஒரு காம்பினேஷன் நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு மேலே, அதாவது வெயில் தருணத்தில் ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செம்பேனுக்கு வெள்ளைப்பூச்சி இல்லைனா மாவு பூச்சி வந்தால் ஃபஸ்ட் ரெக்கமெண்டேஷனாக ப்ரொப்னோபாஸ் 50%, 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி, பப்ரோபிசின் 15% ப்ளஸ் அசிபேட் 35%. இது காம்பினேஷனில் 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம். வேப்பெண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி. அப்படி வேப்பெண்ணெய் இல்லைங்கிற பட்சத்துக்கு சிலிக்கான் பேஸ்டு ஸ்டிக்கர் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி. இது 3ஐயும் சேர்த்து அடிச்சு விட்டோம்னா நமக்கு வெள்ளைப்பூச்சி நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். அப்படி இல்லை மாவுப்பூச்சி வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா 2வது ரெக்கமெண்டேஷனாக குளோத்தயானிடின் 10 லிட்டர் தண்ணிக்கு 6லேருந்து 7 கிராம். அடுத்தது பார்த்திங்கன்னா தயாமெத்தாக்சிம் 25%ல் 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம், சிலிக்கான் பேஸ்டு ஸ்டிக்கர் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி. இதை கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். பூச்சி இருந்தால் கண்டிப்பாக வைரஸ் வரும். அதனால் வைரஸ் பிரச்சனை இருந்தால் பர்ஃபெக்ட் 10 லிட்டர் தண்ணிக்கு 15 மில்லியும், சாஃபின் எஸ்பி 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம். இதை 2ஐயும் புளிச்ச மோரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணுறப்ப டேங்க்கு ஒரு இளநீ உடச்சி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். 7 to 8 மாதத்தில் உரம் என்ன பயன்படுத்தலான்னா பொட்டாஸ் ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டையும், சிஎன் கால்சியம் நைட்ரேட் ஒரு ஏக்கருக்கு 20 கிலோவும், அம்மோனியம் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை, இது 3ஐயும் கலந்து போட்டு தண்ணி கட்டணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை பொறுத்து 8லேருந்து 10 மாதத்துக்குள்ளே அறுவடை நம்ம முடிச்சிடலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற பிளான் டாக்டர் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.